கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இதை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். 1 முதல் 5 வரைக்கும் இப்போ நம்ம வாசிச்சிருக்கிறோம். சரி, இப்போது தேவன் ஏன் ஆபிரகாம் கிட்ட உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுன்னு சொன்னார்? இதுதான். அப்போ இங்கே பார்த்தோம்னா ஆபிரகாம் சொல்கிறாரு, நீங்கள்லாம் இங்கே இருங்க, நானும் என் குமாரனை மட்டும் போய் தொழுது கொண்டு நாங்கள் திரும்ப வருவோம். எந்த அடிப்படையில் சொன்னார் ஆபிரகாம் அப்படின்னு பார்த்தா, பிள்ளையே பெறாத வயசில் தேவன் பிள்ளையை கொடுத்தார் என்பதை ஆபிரகாம் பார்த்ததுனால தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை வெட்டி பலி கொடுத்தாலோ தேவன் திருப்பி கொடுப்பார். அந்த விசுவாசம், நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ளே வந்துச்சு. அதனால தான் நீங்கள் இங்கேயே இருங்கன்னு தன்னுடைய வேலையாட்களுக்கு சொன்னார். சரி, இப்போது ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்கிறாரு, தகன பலியாயிடு அப்படின்னு சொல்லிட்டு. தகன பலினா எரிபலி, நெருப்பில் போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மோலேகுக்கு பலியாய் செலுத்தாமலும் தீக்கடக்கம் பண்ணாமலும் அப்படின்னு சொன்னார். அப்போ நெருப்பில் போடாதீங்கன்னு சொன்ன தேவன் இங்கே நெருப்பில் போடுங்கன்னு சொல்கிறாரு. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குள்ளே தேவன் ஒரு மறைபொருளை வச்சிருக்கிறாரு. நியாயப்பிரமாணம் இவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படலை. நியாயப்பிரமாணத்துக்குள்ளே நாம் போய் பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய மனசு. நியாயப்பிரமாணமாக கொடுக்கப்பட்ட பின்பு ஏன் இதை சொன்னார்ன்றதை நாம் அங்கே தெரிஞ்சுக்கலாம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது சமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆதாமுக்கு இன்னொரு ஆதாமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பலியாக கொடுத்த தேவன் சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஈடு பலி, ரேன்சம், மீட்கும் பொருள் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதையே ஆபிரகாம் கிட்ட சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை கூப்பிட்டுருந்தார். ஆபிரகாமும் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு வந்திருந்தோம். தன் மனைவியாகிய சாராள் பேச்சை கேட்டு தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு சேர்ந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார். அந்த பையனுடைய பெயர் இஸ்மவேல். அதன் பிறகு கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு பையனை பெற்றெடுக்கிறார். யார்கிட்ட? தன்னுடைய மனைவியாகிய சாராள் இடத்தில். அந்த பையனுடைய பேர் தான் ஈசாக்கு. இப்போ முதல்ல தேவன் ஈசாக்குன்ற பெயரை ஏன் சொல்லலைன்னா, நான் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு மட்டும்தான் சொன்னார். ஈசாக்குன்ற பெயரை சொல்லலை. சொல்லியிருந்தார்னா ஆபிரகாம் இந்த பேரை முதல்ல பிறந்த பையன் இருக்கான் பாருங்க, இஸ்மவேல், அவனுக்கு வச்சிட்ருப்பார். அதனால தான் தேவன் அந்த பெயரையே சொல்லலை. ஈசாக்கு பிறக்கும்போது தான் பெயரையே சொன்னார். அப்போது மாம்சத்தில் நீ ஒன்று செஞ்சுருக்கிற, அதுக்கு அங்கே ஒரு குமாரன் பிறந்தான் இல்லையா, நீ உன்னுடைய சொந்த சுய இச்சையின்படி. அப்போது சமமாக இருக்கணும், மீட்கும் பொருள் பலியானது சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனுக்கு பையனை பலியா, இந்த பையனை பலியா ஆண்டவர் கேட்டார். ஏன்னா ஆதாமின் நிமித்தம் உண்டான பாவத்தை போக்க
இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பூமிக்கு அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ மீட்கிற பொருள் சமமாக இருக்கணும், கூடவும் இருக்கக்கூடாது, குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அப்படி தான் இருக்கணும். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் நியாயப்பிரமாணத்தை அவமாக்கி போட வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லிட்டு. இங்கே ஈசாக்கை பலி கொடுக்குற இந்த காரியம் நிழலில் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பலியாக இருக்குது. ஆனால் நிழலில் தேவன் ஏன் இதை சொன்னார் என்று நாம் பார்ப்போமானால், இதுதான் பையனுக்கு பையன் சமமாக இருக்கணும் பலி, அதுக்காக தான் இதை சொன்னார். இதன் மூலிமா நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நமக்குள்ளும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளை கூப்பிட்டிருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அது நிறைவேறும் காலம் மட்டும் அதற்காய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நாம் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி பெற்று ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய சுய சித்தம் மாம்சத்தின்படி சேர்ந்து மாம்சத்தினால் சில காரியங்களை செய்யாமல் தேவனுக்கு காத்திருந்து அவருடைய ஆவியினால் பலப்பட்டு தேவனுடைய காரியங்களை செய்ய அவரிடத்திலிருந்து நாம்